தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 4வது வாக்கியம். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்த பின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார், ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். ஆடுகளும் அவரை பின்தொடரும். சாதாரண ஒரு ஆட்டுக்கு தன்னுடைய இடையன் யார் என்று அறிந்து கொள்கிறது. தன்னுடைய மேய்ப்பன் யார் என்று அறிந்து கொண்டு அந்த குரலுக்கு செவி சாய்த்து அது பின்னால் போய் கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் தெய்வத்துடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் அதே போல் தந்தையின் குரலுக்கு செவி சாய்க்க வேண்டியவர்கள், அவருடைய குரலை நன்கு அறிந்து அதுக்கேற்றபடி வாழ வேண்டியவர்கள். ஆனால் ஆடுகளுக்கு இருக்கின்ற அந்த மனநிலை போலும் உனக்கும் எனக்கும் அங்கு இருப்பதில்லை. மாறாக நீங்கள் நானும் தெய்வத்துக்கு குரல் கொடுப்பதற்கு பதிலாக உலக காரியங்களுக்கும் உலக செல்வங்களுக்கும் உலக மாய கவர்ச்சியிலும் குரல் கொடுத்து அந்த குரலுக்கு பின்னால் நாம் போய் கொண்டிருக்கின்றோம். வழி தவறி நடந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு வாழ்க்கையில் பல பிரச்சனைக்கு உள்ளாகி விடுகின்றோம். சாதாரண ஆடுகள் எவ்வாறு மேய்ப்பரை புரிந்து கொள்கிறதோ அந்த அறிவு போலும் நமக்கு அங்கு இல்லாமல் போய்விட்டதை சிந்தித்து பார்ப்போம். இதோ தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். எவ்வாறு? இறை வார்த்தை வழியாக, அருட்சாதனங்கள் வழியாக, திருச்சபை வழியாக தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். அன்றாட நிகழ்வுகள் வழியாக தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு சம்பவங்கள் வழியாக, இயற்கை வழியாக தெய்வம் நம்மோடு உரையாடுகின்றார். அப்படி என்றால் அந்த குரலுக்கு நான் செவி கொடுக்க வேண்டும் என்றால் இறைவனோடு இணைந்தால் மட்டுமே தான் முடியும். அது இணைவதற்கு ஒரே வழி இறை வார்த்தை. ஆகவே இந்த நாட்களில் இறை வார்த்தையை படிப்போம், அவருக்கு குரலுக்கு நாம் செவி கொடுப்போம். தெய்வம் எந்தெந்த வழியில் நம்மோடு பேசுகிறார் உணர்ந்து அதுக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். கடவுள் கேட்டு ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, ஆடுகள் எவ்வாறு தன் குரலுக்கு செவி கொடுக்கிறதோ, தன் மெய்ப்பருக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்க்கை வாழ்கிறதோ, அதேபோல் நாங்களும் மெய்ப்பராகிய உம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து எங்கள் வாழ்க்கை நகர்த்த கிருபை தந்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.